சந்தியா, அம்மா சந்தியா, சந்தியா. இவங்களுக்கு தலையில பலமா அடிபட்டிருக்கு. பயப்பட தேவையில்லை. ஷீ இஸ் ஆல் ரைட். நீங்க ஒரு 5 நிமிஷம் வெளியில வெயிட் பண்ணுங்க. 5 நிமிஷம் ப்ளீஸ், புரிஞ்சுக்கோங்க. அம்மா சந்தியா, அம்மா சந்தியா, அம்மா எந்திரிம்மா. அம்மா நான் தான் தாத்தா வந்திருக்கேன். அம்மா என்னாச்சும்மா உனக்கு? அம்மா சந்தியா, அம்மா எந்திரிம்மா. சந்தியா, தாத்தா. ஆமாம்மா, தாத்தா தான் வந்திருக்கேன். பார்த்து எழுந்துருமா. என்னாச்சுமா? என்ன நடந்துச்சு? அபிநயா எங்கம்மா இருக்கா? இங்க இருக்கேன் தாத்தா. என்னாச்சு அவளுக்கு? தாத்தா சொல்லுமா. அன்னைக்கு நீங்க சென்ட் ஆஃப் பண்ணீங்கல்ல? ஆமா. தாத்தா இந்தாங்க. தேங்க்யூமா. இப்படி நீ தனியா கஷ்டப்படுறதுக்கு தங்கச்சியை கொஞ்சம் உதவி பண்ண சொல்லலாமா? பரவாயில்ல தாத்தா, அவ சின்ன பொண்ணு, அவளுக்கு என்ன தெரியும்? ஏமா அவளை சின்ன பொண்ணுன்னு சொல்லி அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க? அவ என்ன இன்னும் எல்கேஜி யூகேஜியா படிச்சுக்கிட்டு இருக்கா. காலேஜ் போற பொண்ணுமா. அவளுக்கும் கொஞ்சம் அக்கறையும் பொறுப்பும் வர வேணாமா? ஒரு நிமிஷம், நான் போய் அவளை எழுப்பிட்டு வரேன். ஏய், முதல்ல துணியை போட்டுக்கோடி. ஜாகிங்க்கு டைம் ஆகுது. நான் ரெடி ஆகுறேன். ஹலோ மேம். ஹலோ, குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். சந்தியா, உனக்கு ஒரு குட் நியூஸ். என்ன மேம் அந்த குட் நியூஸ்? சந்தியா, உனக்கு ப்ரமோஷன் வந்திருக்குமா? ப்ரமோஷனோட சேர்த்து டிரான்ஸ்ஃபரும் வந்திருக்கு. ஓ வாவ், தேங்க்யூ மேம். டிரான்ஸ்ஃபர் எங்க மேம்? உனக்கு ரொம்ப பிடிச்ச கோவா தான். ஓ தேங்க்யூ மேம். நீ உடனே ஆபீஸ்க்கு வந்து லெட்டர் வாங்கிட்டு போ. சரியா மேம்? தேங்க்யூ. ஓகேடா. தாத்தா, எனக்கு ப்ரமோஷனோட டிரான்ஸ்ஃபர் கூட கிடைச்சிருக்கு தாத்தா. கங்க்ராச்சுலேஷன் தங்கம். எங்க டிரான்ஸ்ஃபர்? கோவாக்கு. என்ன தனியா விட்டுட்டு கோவா போக போறியா? நம்ம எல்லாம் சேர்ந்தே போலாம் தாத்தா. அங்க நம்ம நிறைய என்ஜாய் பண்ணலாம். ப்ராமிஸ்? ப்ராமிஸ். என் செல்லக்குட்டி. தாத்தா, நாங்க இப்போ கிளம்புறோம். நீங்க தங்கச்சி காலேஜ்க்கு போயிட்டு விஷயத்த சொல்லிட்டு சர்டிபிகேட்ஸ் வாங்கிட்டு காலையில வந்துருங்க. சரியா? அந்த பெட்டி கொடுமா. நான் ஏன் வரணும்க்கா? என்னடி கேக்குற? நீ இங்க இருந்து என்ன பண்ணுவ சொல்லு? சர்டிபிகேட்ஸ் பத்தி தாத்தாக்கு சொன்னல. வா. அது இல்லக்கா. வேற என்னடி? அந்த ஜெய மிஸ் பண்றியா? இந்த மாதிரிலாம் பண்ணனா தோலை உரிச்சிருவேன். வா. ஏன் கூட தான் நீ வரணும். இனி ஒன்னும் பேசாத. எனக்கு பார்ட்டி இருக்குக்கா. ஏய், பார்ட்டி பப்னு சொன்னா பல்ல உடைச்சிருவேன். வா, வேணும்னா அவங்கள அங்க வர சொல்லு. வா. போயிட்டு வாமா. நாங்க கிளம்புறோம். சரிம்மா. ரீச் ஆனது ஃபோன் பண்ணுமா. தாத்தா, காட் பிளஸ் யூ தங்கம். அக்காவை கஷ்டப்படுத்த கூடாது. போயிட்டு வாமா. சரி தாத்தா. பாய் தாத்தா. பாய். பாய்மா. ஃபோன் பண்ண மறந்துடாதம்மா. ஓகே தாத்தா. பாய். Goa Beach, Goa Beach, Goa Beach, Goa Beach, Goa Beach, Goa Beach, Goa Beach.
மேம் நாங்க கோவாக்கு வந்துட்டோம். அட்ரஸ் சொன்னா நாங்க அங்க போயிடுவோம். நம்ம மேனேஜர் இருக்காரு, நான் அவர்கிட்ட சொல்றேன். இப்பவே ஃபோன் பண்றேன். ஓகே மேடம். நீ எங்கடா இருக்க? ஹலோ, மேனேஜர் மூர்த்தி. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். ஆக்சுவலி நானே உங்களுக்கு கால் பண்ணலாம்னு நினைச்சேன் மேடம். புது மேடம் வராங்கன்னு சொன்னீங்கல்ல, அவங்களுக்கு அரேஞ்ச் பண்றேன்னு சொன்ன குவார்டர்ஸ் இன்னும் ரெடி ஆகல மேடம். அதனால அவங்கள நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல ஒரு 2 நாள் மட்டும் அட்ஜஸ்ட் ஆக சொல்லுங்க மேடம். அதுக்குள்ள நான் எப்படியாவது சீக்கிரமா அந்த குவார்டர்ஸ் ரெடி பண்ணிடுறேன் மேடம். ஏயா, உனக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கா? ஒரு பொம்பளை பொண்ணு எப்படி தனியா தங்குவா? உன்கிட்ட முன்னாடியே சொன்னேன்ல எல்லாத்தையும் சரியா அரேஞ்ச் பண்ணுன்னு. சாரி மேடம், ஒரு 2 days அட்ஜஸ்ட் பண்ணி சொல்லுங்க மேடம், ப்ளீஸ் மேடம். நீ எல்லாம் எதுக்கு என் வேலைக்கு வர? என் உயிரை எடுக்கிறதுக்குனே வரியா? சரியா, நான் ஏதாவது சொல்லிக்கிறேன். ஆனா 2 நாள்ல குவார்டர்ஸ் கண்டிப்பா ரெடி ஆகணும். கண்டிப்பா மேடம். ஓகேவா? ஓகே மேடம். வெச்சிரு. யார் யார் போயிருக்கீங்க? தங்கச்சி வந்திருக்கா மேடம். தங்கச்சி கூட வந்திருக்காளா? வந்திருக்கா மேடம். ஓகேமா, நம்ம குவார்டர்ஸ் கொஞ்சம் ப்ராப்ளம்ல இருக்கு. நீங்க நம்ம கம்பெனி கெஸ்ட் ஹவுஸ் இருக்குல்ல, அங்க ஒரு 2 days மட்டும் தங்கிக்கங்க. மோஜன் விலானா மேடம்? ஆட்டோக்காரங்க கிட்ட கேட்டீங்கன்னா ஈஸியா சொல்லுவாங்க. அட்ரஸ் கேக்குறேன் மேடம். ஆட்டோ. எங்க மேடம் போனோம்? மோஜன் விலா வரீங்களா? சரிம்மா உட்காருங்க. அண்ணா, மோர்ஜன் விலான்னு சொன்ன உடனே எல்லாரும் விசித்திரமா பாத்துக்கிட்டு பயப்படுறாங்க. எதுக்கு? அந்த இடத்த பத்தி எனக்கும் தெரியாதுமா. ஆனா நீங்க சொன்ன மாதிரி தான் நானும் கேள்விப்பட்டிருக்கேன். என்ன இந்த பிளேஸ் காட்ல ஏ வாய மூடுறி. எந்த மாதிரி பிளேஸ்க்கு எங்க மேடம் எதுக்கு அனுப்ப போறாங்க? என்னவோ மேடம், நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது வரைக்கும் அந்த வில்லாக்குள்ள போன யாரும் திரும்பி வெளியில வந்ததே இல்லை. எனக்கு இங்க ஒரு பெரிய ரெசார்ட் இருக்குன்னு தெரியும். நீங்க எந்த ரெசார்ட்டுக்கு போகணும்? இது சின்ன ரெசார்ட் தான் மேடம். இதை விட நல்ல பெரிய ரெசார்ட்டா பார்த்து கொடுக்குறேன் மேடம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம். உங்க திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. ஆனா ஜாக்கிரதையா இருங்க. பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல? ஆமா, நைஸ் பிளேஸ் அக்கா. யா. வா போலாம். ஒன்றும் இல்லை. நான் அங்க போய் பாக்குறேன். இந்த பக்கம் பார்க்கலாம். ஏய், யாரா நீ? சந்தோஷம் கீஸ் கொடுக்க வந்து பயமுத்துவியா? போ. வா. அக்கா, இங்க என்ன எல்லாம் இப்படி இருக்கு? எனக்கு மட்டும் என்ன தெரியும்? நானும் உன் கூட தானே வரேன். ஆனா இந்த வில்லா பார்க்க கொஞ்சம் பயமா தான் இருக்கு.
அபி பால் இந்தாங்க. எவ்வளோ சீக்கிரமா இந்த இடத்துக்கு வந்தீங்களோ அவ்வளோ சீக்கிரமா இடத்த விட்டு போயிடுங்க, இல்ல நான் சீக்கிரத்திலேயே மேல போய் சேர்ந்துருவீங்க. அப்படின்னா காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க நொடியினை நோக்க, தாக்க தாக்க தடையற தாக்க, பாக்க பாக்க பாவம் பொடிப்பட. ஏய், கோவாக்கு வந்து சம்ஸ்கிருதம் பேசுற? டேய், உன்ன எல்லாரையும் பயமுறுத்திட்டு இருக்க. ஹாய் மேடம். ஹாய் சந்தியா, அங்க எல்லாம் ஓகேவா? எல்லாம் ஓகே மேடம், நல்லதா இருக்கு. என் பிரதரை பத்தி உன்கிட்ட சொல்லிருக்கேன்ல, அவன் MBA முடிச்சிட்டு பிசினஸ் ரூட்ல போயிட்டு இருக்கான். ஒரு நாள் உன்னை ஆபீஸ்ல பாத்துட்டு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னான். அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறான். நீங்க 2 பேரும் ஒரு தடவை மீட் பண்ணி பேசிக்கிட்டீங்கன்னா உனக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான். எனக்கு அம்மா இல்லாத குறைய தீர்த்து வைக்கிறீங்க மேடம். தேங்க்யூ சோ மச். ஓகே மேடம், கண்டிப்பா நாளைக்கு மீட் பண்றேன். ஓகேமா, மீட் பண்ணு. அக்கா, என்ன ஆச்சு? அபி, ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன். டோரை லாக் பண்ணிக்கோ, ஓகேவா? பத்ரம், பாய். பாய். ஹலோ சார், உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. யாரு? யாருன்னு தெரியல சார். சரி, நான் வரேன். என்னடா இதுல பாதி பாட்டில் கூட இல்ல? அப்பே, எனக்கு என் மாமா கொடுத்த முதல் டீல்ரா இதே. தப்பா ஏதாவது நடந்துச்சுன்னு வெய்ய, அப்புறம் உன் உயிருக்கு நான் உத்தரவாதம் இல்ல. இனிமே இந்த இடம் உனக்கு தானா? ஃபிக்ஸ் பண்ணிக்கோ.
நம்மள மீறி இங்க யாருன்னா வர முடியும்? நீ எதுக்கும் கவலைப்படாதண்ணா. அப்படியே எவனாவது வந்தா நாங்க பாத்துக்கிறோம். டேய் சீக்கிரம் எல்லாத்தையும் எடுத்து அடிக்க. டேன் ஆகுதுல. விஷயம் தெரியாம எவனோ ஒருத்தன் உள்ள வரானா? வரட்டும், பாத்துப்போம். ஏய் அது எடுடா எடு. யாரு அவன்? ஆளு வாட்ட சட்டமா நிக்கிறான். இவனுக்கு அண்ணனை பத்தி தெரியலன்னு நினைக்கிறேன். தேவையில்லாம பிரச்சனை பண்ணி அண்ணன் கிட்ட வாங்கிட்டு போறான்னு நினைக்கிறேன். அப்படிதான் தோணுது. இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இப்போ இது என்னோட இடம்டா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓடிரே. போர்டு வச்சுட்டா இது உன்னோட இடமா? அட நீ இருனா, அவன் சரியான பைத்தியக்காரன். அவனை நாங்க பாத்துக்கிறோம்னா நீ நிம்மதியா உட்காரு. ஏய் என்னடா என்ன இங்க வந்திருக்க? வீட்டுல படுத்து தூங்க வேண்டியதானடா. இங்க என்னடா உனக்கு வேலை? கிளம்புடா, ஓடா. Hey! はい。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 Hey!
எங்கடா போற? சாரி சார் சாரி சார் சாரி சார் 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 எங்க மாமா எனக்கு கொடுத்த முதல் வேலை சார். அதனால தான் சார் இப்படி எல்லாம் பண்ணிட்டேன் சார். சாரி சார் ப்ளீஸ் சார் இந்த ஒரு வாட்டி விட்டுருங்க சார். மறுபடியும் இந்த மாதிரி வேலை எதுவும் பண்ணுவியா? பண்ண மாட்டேன் சார் சார். வா வா சந்தியா உட்காரு. ஹாய் மேம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ so much மேம். ஆல் தி பெஸ்ட். சரி ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன். பாய். பாய். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண மாட்டியா? எத்தனை தடவை ஃபோன் பண்ணுவ? குளிச்சிட்டு இருந்தேன்டா. ஐயோ, அப்போ ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்கியா இல்ல போடாம? செருப்பு பிஞ்சிரும். அதெல்லாம் பிஞ்சா தச்சுக்கலாம். ஐ எம் ஆன் தி வே. ஹலோ டே ஹலோ. இவன் வேற வந்துட போறான். வந்துட்டான் போல இருக்கே. ஹாய். என்னடா இது? வாட்? என்ன? நோ நோ நோ. ஏய் டேய் வேண்டாம். நோ. என்னோட அக்கா வந்துருவா. வரட்டும். நோ. வந்தா என்ன இப்போ? நோ நோ விடு. ஹே ஏய்
ஃபோன் 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 ஃபோன். அக்கா. ஹேய் என்ன டேய், இப்போ அமைதியா பேசிட்டு இரு. இருக்க? அக்கா. ஏய் ஷிட். ஓகே. டேய். ஓகே. ஓகே கூல் கூல் கூல். ஓகே ஓகே ஓகே. ஏய் ஏய் சரிக்கா சரிக்கா. அபி டேய் சீக்கிரம் கிளம்பு, என்னோட அக்கா வந்துட்டு இருக்கா. உங்க அக்காக்கு நேரங்காலம் இல்லையாடி, எப்ப கிளம்பு பார்த்தாலும். கிளம்பு. ஓகே பை பை. ஹலோ, முதல்ல பின்னாடி திரும்பி பாரு. அது அக்கா. அவன் தானே ராமேஸ்வரம் போனாலும் சனி விடாதுன்ற மாதிரி அவங்கடி கடிச்சான். அக்கா அப்படி சொல்லாதக்கா, அவனை நம்ம வச்சுக்கலாமே. மர மண்டை, ஃபர்ஸ்ட் நீ தமிழ கத்துக்கோ. பசிக்குது வா. ஈவினிங் ரெஸ்டாரண்ட்டுக்கு போலாம் சொன்னேன்ல. ஓகே ஓகே. லவ் யூ அக்கா. அக்கா ஒரு நிமிஷம், நான் சரி பண்றேன். ஓகே. அழகா இருக்குக்கா. தேங்க்யூ. போலாம். அக்கா நான் வரமாட்டேன். நான் வரமாட்டேன். வாக்கா ப்ளீஸ். என்னாச்சுடி? ஆல் தி பெஸ்ட் அக்கா. என்னடி நீ இருக்க மாட்டியா? உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல நான் எதுக்கு? சிவ பூஜையில கரடி மாதிரி. ஏய் வாடி. நீ போயிட்டு வா. மாமாவை நான் கேட்டேன்னு மறக்காம சொல்லு. ஓகே, ஆல் தி பெஸ்ட். சரி பை. ஓகே பை. வெயிட், நான் வரேன், ஒரு நிமிஷம் இரு. நான் இங்க இருந்து கிளம்புறேன்னா அதுக்குள்ள பாத்து எல்லாரையும் போட்டு அடி அடின்னு அடிச்சு போட்டானா, முடியலண்ணா. ஏய், நேத்து இது அவன் இடம், இன்னைக்கு இது நம்ம இடம். டேய், அவனை அப்படியே அடிச்சு ஓட விடுங்கடா. ஏய், ஓட பிரச்சனை பயங்கரமா நடந்து வரானா. வரத பார்த்தாலே பயமா இருக்குதுண்ணா. ஏய் வாங்கடா, இன்னைக்கு இவனை ஒரு வழி பண்ணிடுவோம். வாடா. அண்ணா புஷ்பா, அவன் யாருக்கும் அடங்காதவண்ணா. பார்த்து போனேன், போட்டு தள்ளினோன்னு. அவன் பக்கத்துல வந்து அவனை வெட்டி நறுக்கி போட்டுடலாம். நீங்க முன்ன போங்கடா, நான் பின்னாடி வாங்கடா.
என்னடா சின்ன பசங்கன்னு கூட பார்க்காம அந்த அடி அடிக்கிற? என்னடா இந்த உடம்ப வச்சுக்கிட்டு என்கிட்ட சீனை காட்டுறியா? தெரியல நீ அடிக்க மாட்டேன்னு. என்னதான் மேஜர் ஆச்சு இல்ல? டேய் அண்ணன் நம்ம கிட்ட சும்மா விளையாடிட்டு இருக்காருடா. என்னன்னா நீ பேசினே இருக்கும் போது இப்படி கீழே அடிச்சுட்ட. ரொம்ப வலிக்குது, நான் முடியல. டேய் மேஜர் கட்டையில மட்டும் இல்லடா, எல்லா இடத்துலயும் அடிக்கிறா. ஓடிடுங்கடா, ஓடிடுங்கடா, ஓடிடுங்கடா. நேத்தி பாட்லால என் தலையில அடிச்சது நீதானே? நான் இல்லடா. ஏய் என்னடா கூட இருந்துட்டு போய் சொல்றீங்க? போட்டேன்னு வைங்க. ஐயோ 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 அண்ணா நான் இல்லடா. ப்ளீஸ் நான் விட்டு நான் கெஞ்சி கேட்டுக்கிறேண்ணா. தெரியாம பண்ணிட்டேனா. இவனுங்க கல்லு வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி கூட்டு வந்தானுங்கண்ணா. எனக்கு வேற எதுவும் தெரியாதுண்ணா. அண்ணா நீங்க நினைக்கிற மாதிரி நான் அந்த அளவுக்கு ஒருத்தலா இல்லண்ணா. வேணா சட்டையை கட்டி காட்டுறேன் பாருங்கண்ணா. இது ஒரு தொலை பாடினா. அண்ணா மன்னிச்சிருக்கா. இனிமே இந்த பக்கம் வரண்ணா. எதுக்குடா இப்ப இப்படி உட்கார்ந்துருக்க? நீங்க பாக்க WWE வர காளி மாதிரி இருக்கீங்களா? நீங்க அடிக்கிறவனுங்களாம் பறந்து பறந்து போறானுங்கண்ணா. அண்ணா எனக்கு ஒரு உதவி பண்ணுங்கண்ணா. நீங்க தேடி வந்தவன் அங்கதான் மறைஞ்சிருக்கான். அவனை நல்லா செஞ்சு அனுப்புங்கண்ணா. சரியாண்ணா? அண்ணா 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 அண்ணன் மாதிரியா இருக்கிறீங்கண்ணா. நான் இங்க இல்ல, 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 நான் இங்க ஓடிட்டானுங்க. என்னங்க இவ்ளோ சீக்கிரம் வந்துட்டீங்க? எப்ப வந்தீங்க? என்னங்க காஃபி போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? கிளம்பு ஜெய். என்ன பண்ற? அக்கா வந்துருவாங்க. கோ 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 கோ. எப்ப பார்த்தாலும் உங்க அக்கா இந்த டைம்ல தான் வருவாளா? ஏய் டேய் நான் சொல்றது சரி எப்போ மீட் பண்ணலாம்? ஈவினிங் பப்ல மீட் பண்ணலாம். நீ முதல்ல கிளம்பு. இருடி கிளம்பு சொல்ற. ஏய் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போறேன்டி. ஏய் அக்கா வந்துருவாங்க. ப்ளீஸ் ஜெய். புரிஞ்சுக்கோடா, அக்கா வந்துருவாங்க போ. சரி
கொஞ்சம் குடிக்க தண்ணி எடுத்துட்டு வா, போறேன். போய் எடுத்துட்டு வாடி. ஆமா, இவனுக்கு இப்பதான் தண்ணி வேணும். ஷிட், இவ ஒரு டைப்பு, இவங்க அக்கா ஒரு டைப்பு. இவளுக்கு இப்படி சொன்னா புரியாது. சொல்றேன் புரியுற மாதிரியே சொல்றேன். நான் யாருன்னு காட்டுறேன். என்ன பண்ணலாம்? இஷ்டத்துக்கு வர சொல்லுவா, கிளம்ப சொல்லுவா. ச்சே. ஜெய், ஜெய், எங்கடா இருக்க? ஜெய், where are you? ஜெய், 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 எழுந்துடுறா. என்ன பிளட்டா இருக்கு? ஜெய், ஜெய், அக்கா, 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 அக்கா. காஃபி. காஃபி சூடு ஆறி போயிடுங்க, குடிக்கல? என்னங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க? உடம்பு சரியில்லையா? உடம்பு நல்லாதான் இருக்கு, ஆனா இங்க வீடு தான் சரியில்லை. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்க, சாரி. என்ன இது? காலையில காஃபி கொட்டிடுச்சு, அதுக்காக ஆல்டர்னேட்டா இன்னொரு புக் வாங்கிட்டு வந்தேன். இந்தாங்க. எல்லாத்துக்கும் ஆல்டர்னேட் கண்டுபிடிச்சிட்டீங்க. பொண்ண மாதிரி பொண்ணுங்க, தேவைகளுக்கு ஆம்பளைங்களை கூட. ஆம்பளைங்களுக்கு ஆல்டர்னேட் எப்படிங்க? என்ன பேசுறீங்க நீங்க? என்ன பேசுறேன்னா, நீ தினமும் போய் பேட்டி கொடுத்துட்டு வரியே, அந்த ராஜ லீலைகளை பத்தி. என்னங்க சும்மா பேச்சு கூட இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. அவன் என் தம்பி முறைங்க. முறையில என்ன இருக்கு? மல்லிப்பூவுல ஊசிய குத்துற மாதிரி ஆம்பளைங்க மனசுல ஊசிய குத்துறீங்கல்ல, உன்ன மாதிரி பொம்பளைங்க. இருந்தாலும் நான் ஏதோ ஒரு ஆம்பளை இல்ல, உன்னோட புருஷன்டி. என்னங்க, நான் எந்த தப்பும் செய்யலங்க, என்ன நம்புங்க. விடுங்க என்னங்க, என்ன விடுங்க. ஹாய். ஹாய். ஹலோ. ஹாய். ஹலோ. உட்காருங்க. தேங்க்யூ. வெயிட்டர். Order, sir? Yeah, 2 coffee, please. Okay, sir. Ma'am, here it is. Sir, please. என்ன ஃபர்ஸ்ட் டைம் எங்க பாத்தீங்க? எப்படி என்ன பிடிச்சது? ஆபீஸ் இவெண்ட்ல என்ன பார்த்து பிடிச்சதுன்னு சொன்னீங்க. ஒரு வாட்டி பார்த்தாலே கல்யாணம் பண்றதுக்கு டிசைட் பண்ணிடுவீங்களா? என்னமோ. I'm sorry. Huh? நான் 2 வருஷமா உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நீங்க பெரியவங்களுக்கு உதவி பண்றது, சின்ன குழந்தைங்க கூட விளையாடுறது,
மேக் விஷ் ஃபவுண்டேஷன்ல நீங்க நிறைய பேருக்கு உதவி பண்றது இதை எல்லாமே நான் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். அங்கதான் உங்களை பிடிக்க ஆரம்பிச்சது. ஐம் சாரி. உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்க, இப்பவே நான் கிளம்புறேன். அப்படி இல்ல. இப்ப வரைக்கும் என்ன பிடிச்சிருக்கான்னு நீங்க சொல்லவே இல்லை. எனக்காக நீங்க கொண்டு வந்திருக்கிற கிஃப்ட் கொடுத்தா பிடிச்ச மாதிரி. செதுக்கு செதுக்கி வச்ச சிற்பிய சிரிச்சு சிரிச்சு என்ன மயக்கிட்டிய கண்ணை பார்த்ததோ ஓ நினைப்பில் சிக்கி தவிச்ச. நீயும் நானும் இங்க சேர்ந்துதான் போயிடுவோம் புது பாதையில், சேர்ந்து இங்க வாழலாம், ஒன்னா சேரலாம். என் வீட்டின் சொர்க்கம் நீயே, சாமந்தி பூவும் நீயே, என் காதல் சின்னம் நீயே, நீயே என் உயிரே. நான் அன்ப அள்ளி தருவேன், உன்னை உள்ளங்கையில் வச்சு பார்ப்பேன், என் கனவில் இல்ல நினைவில் உன்னை சுமப்பேனே. சின்ன சின்ன சிரிப்பில் நானே அடி சிக்கி சிக்கி தவிச்சேன் தானே, சின்ன சின்ன நடையினில் நானே அடி மயங்கி நானும் போனேன். சொல்லவா மௌனமாய் சொல்லவா, மனசெல்லாம் நிறைஞ்சாயே என் காதல் நீயானாய். கண்களினால் சொல்லவா செய்கையினால் சொல்லவா, கண்மூடி திறந்திடும் என் காதல் நீ அல்லவா. சுவாசத்தால் சொல்லவா என் சுவாசம் நீயே, உயிரே என சொல்லவா என் உயிரும் நீயே. என் கனவில் இல்லை நினைவில் உன்னை சுமப்பேனே. சின்ன சின்ன சிரிப்பில் நானே அடி சிக்கி சிக்கி தவிச்சேன் தானே, சின்ன சின்ன நடையினில் நானே அடி மயங்கி நானும் போனேன். முன்பேதான் எழுதியதோ முன்பேதான் வந்ததோ, இருந்திடத்தான் தோணுதோ உன்னோடுதானே. பந்தம் என சொல்லி பாதி என ஆனாயோ, சேர்ந்தே வர நினைக்கதே உன்னோடு. யாருடனே யாரெங்கே சேர்ந்தேதான் வாழ்வதோ, யாருக்கும் தெரியாத புதிராயாகுதோ. நான் அன்ப அள்ளி தருவேன், உன்னை உள்ளங்கையில் வச்சு பார்ப்பேன், என் கனவில் இல்ல நினைவில் உன்னை சுமப்பேனே. சின்ன சின்ன சிரிப்பில் நானே அடி சிக்கி சிக்கி தவிச்சேன் தானே, சின்ன சின்ன நடையினில் நானே அடி மயங்கி நானும் போனேன். அக்கா அக்கா ஒரு நிமிஷம் வா. 1 செகண்ட். ஓகே. அபி என்னாச்சு? என்ன இவ்ளோ அடி? என்னடி பண்ணிட்டு வந்த? என்ன பண்ணிட்டு வந்தேன்னு சொல்லு. உன்னை வீட்டுக்கு போய் இருக்க சொன்னல. அக்கா அக்கா என்ன சொல்லு. அது என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. என்னம்மா என்னாச்சுன்னு சொல்லு. அக்கா அந்த ஜெய்க்கு ரத்தம். என்னடி அவன் சத்துட்டானா நீ கொன்னுட்டியா?
அபி இரு, நான் போய் வருண் கிட்ட சொல்லிட்டு வரேன். வருண், எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட் வேலை இருக்கு, நான் கிளம்பணும். நான் உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். சரி. நீ வா. என்னாச்சு உங்களுக்கு? என்னப்பா, எத்தனை வாட்டி சொன்னாலும் உங்களுக்கு புரியாதா? கொஞ்சமாவது கண்ட்ரோல்ல இருங்கன்னு சொன்னல. உன்னாலதான் அம்மாவை இழந்துட்டேன். நீ என்ன மனுஷனா இல்ல மிருகமா? எதிரில யாரு இருந்தாலும் அவங்கள கொன்னுடுவியா? எனக்கே தெரியாம அந்த மாதிரி நடந்துருச்சு. என்ன என்ன பண்ண சொல்ற? அதுதான்ப்பா நானும் சொல்றேன். நீ கொன்னதும் உன் பொண்டாட்டிய. என்ன பெத்த அம்மாவை கொல்ல வேண்டிய அவசியம் என்னப்பா? அம்மாவை எதுக்காக கொன்னீங்கப்பா? நான் தெரியாம தான் கொலை பண்ணிட்டேன். நான் வேணும்னு அப்படி பண்ணல. உன் அம்மா நடந்துக்கிற விதத்தை நான் மாத்திக்க சொன்னேன். ஒழுங்கா இருன்னு சொன்னேன். ஆனா அவ கேட்கல. என்ன கண்ட்ரோல்ல இருக்க விடாம பண்ணிட்டா. என்னடி எங்கடி? ஜெய் பார்க்கா, ஜெய்க்கு ஜெய் எங்கடி? இங்கதான் பார்த்தேன்க்கா. அவன் இங்கதான் விழுந்து கிடந்தா. நான் என் கண்ணால பார்த்தேன். நீ வாக்கா. ஜெய் என்ன? ஜெய் என்ன? ஜெய் ஜெய் எங்கடி அவ? ஜெய் எல்லாமே உன் பிரம. ஜெய் இங்கதான் விழுந்து கிடந்தா. அவன் ரத்தத்தோட படுத்திருந்தா நான் பார்த்தேன். உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுடி, பைத்தியக்காரி. அக்கா அக்கா அக்கா, ஜெய் கண்டிப்பா இங்க எங்கேயாவது தான் இருப்பாங்கக்கா. போய் பார்க்கலாம்க்கா. கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆயி வரலாம் வா. அக்கா ப்ளீஸ், வா. நான் சொல்றத நம்புக்கா ப்ளீஸ். அம்மாவை கொன்னுட்டேன். யாருன்னு தெரியாத ஒருத்தனை கொன்னுட்டேன். என்ன கூட கொன்னுடுவியா? சொல்லுங்கப்பா, உங்களை தான் கேக்குறேன். இப்படி எல்லாரையும் கொன்னுகிட்டே இருந்தா மனுஷங்களுக்கும் மிருகத்துக்கும் என்னப்பா வித்தியாசம் இருக்கும்? உன்னை விட தெருல சுத்துற திருநாய்களே எவ்வளவோ பரவாயில்ல. கையில கல் எடுத்தா ஓடி போயிடும். உனக்குள்ள இருக்கிற மிருகத்தை எப்படிப்பா கட்டுப்படுத்துறது? அக்கா, ஜெய்ய நம்ம மறுபடியும் தேடி பார்க்கலாம் வாக்கா. சரி, அவன் கண்டிப்பா இங்க எங்கேயோ தான் இருக்கான். சரி போலாம். ஹே, பாரு 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 பாரு. வெயிட் வெயிட். என்னடி? இல்லக்கா. ஓகே ஓகே. உன்னதானே கேட்டுக்கிட்டு இருக்க. இங்க பாருப்பா, என் கண்ட்ரோல் மிஸ் ஆகுற மாதிரி பண்ணாத. கண்ட்ரோல் மிஸ் ஆச்சுனா எல்லாரையும் கொன்னுடுவியா? இப்படி எவ்வளவு பேரை கொல்லுவ? அப்படி பேசாத, எனக்கு கோபம் வருது. கண்ட்ரோல் கண்ட்ரோல். உன்கிட்ட தானே பேசுற, காது கேட்கலையா? வேணாண்டா, போயிடு போயிடு. பேசுன்னு சொல்றேன்ல. நான் உன் புள்ளப்பா.
இந்த போன் யாருது? ஜெயோர்த்திகா. நான் சொன்னதை நீ கேட்கவே இல்லை. மேல போய் பார்க்கலாம் வா. இப்படி வா. Hi friends, this is prank. Hey. என்னக்கா இது? பிராங்க் இல்ல. ஐயோ. எங்க போயிடுச்சு இந்த பைத்தியம்? ஹாய் வியூவர்ஸ். எங்க போயிருப்பா? ஹே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இன்னும் வித்தியாசமாக நடக்குது. அது என்னன்னு பார்ப்போம் வாங்க. என்னை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க, ஓகே? என்னங்க, நான் எந்த தப்பும் செய்யலங்க. என்ன நம்புங்க. விடுங்க என்னங்க, என்ன விடுங்க.
ஜெய் 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 கண்ண தர ஜெய். ஜெய் நான் தான். ஜெய் ஜெய் உனக்கு என்னாச்சு? ஜெய் முதல்ல இரு, ஃபர்ஸ்ட் அவன் நிலைமை என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். உயிரோடு தாண்டி இருக்கான். ஜெய் உயிரோடு தாண்டி இருக்கான். ஜெய் எப்படியாவது காப்பாத்தலாம். ப்ளீஸ் கண்டிப்பா காப்பாத்தலாம். ஜெய் 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 ஃபோன் ஃபோன்
நம்ம கொஞ்ச நேரம் இங்கே ஒளிஞ்சுக்கலாம்க்கா, சரியா? என்ன இது? என்ன இதெல்லாம்? பார்க்க ஏதோ ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட்ஸ் மாதிரி இருக்குக்கா. என்ன இது? கேமரா என்னது இது? ஆன் பண்ணு. ஹலோ சார், ஹவ் ஆர் யூ? உட்காருங்க. உங்க மிஸ்ஸஸ் எங்க? ஆளையே காணும். எனிதிங் சீரியஸ்? ஆக்சுவலா விஷயம் என்னன்னா மேஜர் சார், நீங்க சடனா ட்ரீட்மெண்ட்டுக்கு வரத கொஞ்ச நாளாவே நிறுத்திட்டீங்க. உங்களோடது ரொம்ப ரேர் கேஸுங்கிறதுனால நானே பர்சனலா உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். ஓஹோ. இப்ப நான் சொல்ல போற விஷயம் உங்க ஹெல்த் கண்டிஷனை பத்தி. ஒரு சின்ன வீடியோ எடுத்து அதை உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த வீடியோ உங்களுக்கு ஃபியூச்சர்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஷீ இஸ் பிரியா, ஜூனியர் டாக்டர். ஹலோ சார். நீ வீடியோ எடு. ஓகே மேடம். இப்ப நான் சொல்ல போற விஷயத்த நீங்க ரொம்ப கவனமா கேட்கணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வார்ல உங்க தலையில புல்லட் இறங்கிடுச்சு. நாங்க ஆபரேஷன் பண்ணியும் எங்களால அந்த புல்லட்டை எடுக்க முடியல. ரியலி சாரி ஃபார் தட். சோ நான் செத்து போயிடுவேன்னா? நோ நோ நோ, ஜஸ்ட் உங்களோட பிபி ஃப்ளக்சுவேட் ஆகிற டைம்ல மட்டும்தான் பிரசன்ட்ல நீங்க இருக்கிற சிச்சுவேஷன்ல இருந்து பாஸ்ட் சிச்சுவேஷனுக்கு மாறி போய் உங்க எதிரில யார் இருந்தாலும் அவங்கள உங்களோட எதிரியா நீங்க நினைச்சு அவங்கள நீங்க அட்டாக் பண்ற சான்சஸ் ரொம்ப நிறைய இருக்கு. அப்ப இதுக்கு சொல்யூஷன்? உங்க ப்ராப்ளம்கான சொல்யூஷன் உங்க கையில தான் இருக்கு. நீங்க எந்த மாதிரி சிச்சுவேஷன்லயும் காமா கூலா இருக்கணும். யோகா, மெடிடேஷன் எல்லாம் செஞ்சீங்கன்னா கொஞ்ச நாள் ஆனாலும் நீங்க சீக்கிரம் கியூர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே சார், இது உங்க மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ். பிரியா, இந்தாங்க மேடம். இட்ஸ் யுவர் கேமரா. ஓகே சார், டேக் கேர். அக்கா சீக்கிரம் எடுத்து வைக்கா, எல்லாத்தையும் பழைய மாதிரி வச்சிடலாம். அந்த புக்கு கூட. சரி வாக்கா. சாரி சாரி, நீங்க இருக்கீங்கன்னு தெரியாது, ஏன்னா வந்திருக்க மாட்டேன் நான். சாரி, என்ன மன்னிச்சிருங்க, எதுவும் நினைச்சுக்காதீங்க. கையெடுத்து கும்பிடுறேன். இவ்வளவு மன்னிப்பு கேட்டு கூட மன்னிக்காம இருக்கீங்களா? ஐயோ, என்ன மாட்டி விடுற பிளான்ல இருக்காங்க போல. உங்க காலு புடிச்சு கேக்குற, போலீஸ்க்கு மட்டும் புடிச்சு குத்துறாதீங்க, என்ன விட்டுருங்க. பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு அங்க சில செட்டப் பண்ணி நான் எடுத்துட்டு வந்து வித்துடுறேன். அதை நம்ம பாதி பாதி பிரிச்சுக்கலாம். ப்ளீஸ்
என்னை விட்டுருங்க, என்ன புரிஞ்சுக்கோங்க. ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, ஏய். அம்மாடி சத்யநாராயண, இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை. எனக்கு எதுவும் தெரியாது இதை பத்தி. ஐயோ, இங்க இருக்கக்கூடாது, போயிடலாம். ஐயோ, இங்க இருக்கக்கூடாது, போயிடலாம், போயிடலாம், போயிடலாம். ஐயோ, பக்கத்து வீட்டில் கொல்லாச்சா கூட இங்க வர மாட்டேன். இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை. என்ன விடுங்க. சீக்கிரம் நீங்க. என்ன தாண்டி காத்தே வெளியே போகாது. நீங்க எப்படா வெளியே போவீங்க? நீங்களா வெளியே வந்துட்டீங்கன்னா ஒரே வெட்டு. இல்லன்னா வேட்டையாடி வேட்டையாடி தெருநாய் மாதிரி சாகடிப்பேன். மரியாதையா வெளியே வாங்க. வெளியே வாங்கடா டேய். ஹலோ லேடிஸ், வெளியே எவனா கூப்பிடுறான், நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். கை விடுங்க, நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது. டேய் பண்ணி முஞ்சு வாயா, அது பாட்டுலடா வேட்டு. அங்க போனேன்னா ஏய், என்கிட்ட ஒண்ணுதான் இருக்கு. அத பத்தி நான் சொல்லல, என்கிட்ட இருக்க வாழ்க்கைய பத்தி சொன்னேன் நானு. 2 பீஸ் ஆயிடுவாடா பண்ணி. என்னடா நீ பாக்குறதுக்கு எருமைக்கு வேஷம் போட்ட மாதிரி இருக்க. பண்ணி எருமை எல்லாம் ஒத்துக்க மாட்டேன். ஏய், ஐ அம் தி மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலர். திருடனா எனக்கு மட்டும் கோவம் வந்துச்சுன்னா பாருங்க, பாரு பன் சைடு ஆயிடும். திருட்டு பையன் தானே, ஹீரோ மாதிரி பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்க. அக்கா, இந்த எருமை மாட விட்டு தள்ளு. நம்ம ஜெயை எப்படிக்கா காப்பாத்துறது சொல்லுக்கா. டேய் உன்கிட்ட ஏதாவது இருக்கா? அடியே, நீ கேட்டனா என் பாடியில் இருக்கிற லிவர், கிட்னி எல்லாத்தையுமே தருவேன். நிறுத்துடா. ஓ, இதெல்லாம் வேணாமா? அப்ப இது சரி. இல்ல, ஏதாவது காயின் இருந்தா கூட. ஓ, சில்லறையா? அப்படி கேளப்போ. அட, நான் தான் சில்லற பயபுள்ளனா, என்னை விட சில்லற பசங்களா இருக்காங்களா? புடி இத புடி வச்சுக்கா. நீ நான் ரொம்ப யோசிக்கிறா, என்ன பண்ண போற அந்த காயின் வச்சு? டாஸ் போறதுக்கு கிரிக்கெட் மேட்ச் கூட நடக்கலையே. என்ன பண்ண போறா? வெல்கம் டு மை வேர்ல்ட். இதுக்கப்புறம் கிரவுண்ட் என்னதுதான், பேட்டிங் என்னதுதான், எல்லாமே 6 தான். சொல்றேன், திருட வந்திருக்க, எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு போய்கிட்டுவேன். ஏய் ஏய், திருட திருட வந்திருக்க, எல்லாத்தையும் லூட் பண்ணிட்டு போயிடுவேன். ஏய், இதை மட்டும் எவ்வளோ எத்து போட்டு கூட. வர வர உங்ககிட்ட தான் வர. எல்லாரும் கிரவுண்ட்ல பேட் வச்சு தான் விளையாடுவாங்க. இவன் கையில கோடரை வச்சிருக்கான். கரண்ட் வந்துடுச்சு. ரொம்ப பில்டப் கொடுத்துட்டு போனல, இப்ப என்னாச்சு? போயிடுச்சு, என்ன மன்னிச்சிருங்க. ஈசலா கப்பு எந்தில்ல. என்ன ஒண்ணுமே இல்லடி. இல்ல எங்க இருக்கு காமி? எங்க இருக்கு? இரு நாளை தரேன். பாக்கெட்ல ஓட்டடி. ஐயோ, நல்ல வேலை. என்னடி பண்ணீங்க? ஆமா, ஒரு திருடன் கிட்டியே நீங்க திருடுறீங்களா? ஏடி பொம்பளைங்களா இருக்கீங்கடி. ஒரு பொண்ணு நடுராத்திரில நடந்தாதான் சுதந்திரம் சொன்னாரு காந்திதான். ஆனா இப்போ ஒரு ஆம்பளைக்கு சுதந்திரம் இல்லாம போயிடுச்சு பாருங்க. ஏ போடா பைத்தியக்காரா. நீ வாடி. காப்பாத்துங்க.
ஹலோ ஹலோ மேடம், இஸ் திஸ் போலீஸ் ஸ்டேஷன்? நான் மோர்ஜம் வில்லால இருந்து பேசுறேன். என்னன்னு சொல்லுமா. ஹலோ மேடம், இங்க ஒரு சைக்கோ இருக்கான். மேல சொல்லுமா. எல்லாரையும் கொண்டுகிட்டு இருக்கான். ப்ளீஸ் எங்களை வந்து காப்பாத்துங்க. அட்ரஸ் கொடு. பிளாட் நம்பர் 79, மோர்ஜம் வில்லா, நியர் Okay. பாகா பீச். ப்ளீஸ் மேடம், சீக்கிரமா வாங்க. எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்புறம் சரிம்மா. அங்க தானே, நான் உடனே வரேம்மா. ஹெல்ப் அஸ் மேடம், சீக்கிரம் வாங்க ப்ளீஸ். ஓகே, பி கூல் கூல். நீ கூலா இரு, நாங்க வந்துடுறோம். கான்ஸ்டபிள், லெட்ஸ் கோ. ஓகே மேடம். எஸ், யாரு வேணும்? சார், ஆக்சுவலி பக்கத்து வீட்டில் என் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. இப்போ இங்கே யாரும் இல்லை. ஸோ இங்கே வந்திருப்பாங்களோன்னு பார்க்க வந்தோம் சார். ஓ, இந்த ஏரியாவுக்கு புதுசு சார். இங்க இருக்காங்களோன்னு நினைச்சு வந்துட்டோம். ப்ளீஸ் டோன்ட் மைண்ட் சார். அவங்க வெளியே போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வர வரைக்கும் நீங்க உள்ள வந்து உட்காருங்க. என்ன சொல்ற? பயப்படாம வாங்க. ஆமாடி, இப்போதாண்டி கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கு. ஆமாண்டி, எனக்கும் இப்பதான் ரிலாக்ஸா இருக்கு. ஆமா, இவர் உட்காரலாம். பார்க்க கொஞ்சம் நல்லவரா இருக்கார்ல. நீங்க ஆர்மி ஆபீசரா சார்? ஆமா. நைஸ் டு மீட் யூ சார். ம், நைஸ் டு மீட் யூ சார். நைஸ் டு மீட் யூ thank சார். you. உட்காருங்க. தேங்க் யூ சார். தேங்க் யூ சார். சார் ப்ளீஸ் சார், வேண்டாம் சார். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, யாராவது இருக்கீங்களா? ஹலோ சார், எங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இங்க வந்தாங்களா சார்? எங்கேயா? ஆமா சார். யாரும் வரலையே. இல்ல சார், என்கிட்ட இங்கதான் வர்றதா சொல்லிருந்தாங்க. அப்படியா? ஆமா சார். பாருங்க, எங்க இருக்காங்க? இல்ல சார், என்கிட்ட சொன்னாங்க வரேன்னாங்க. உள்ள போய் பாத்துக்குங்க. பத்மா, ஷில்பா, அனுஷா, இங்க எங்கேயுமே இல்லையே. இங்கதான் வரேன்னு சொன்னாங்க. நான் தான் யாரும் வரலன்னு சொன்னேனேம்மா. அவங்க வரலன்னா அவங்க செப்பல்லாம் மட்டும் வெளியே இருக்கு. அப்படியா? ஆமா சார். எங்க இருக்கு? அதோ அங்க, வாங்க காமிக்கிறேன். ஆ, வாங்க. இங்க பாருங்க சார். உடையால பெண்ணா மாற தெரிஞ்ச எனக்கு உள்ளத்தால ஒரு பெண்ணோட நிழல கூட தொட முடியல. எஸ். மார்டின் வில்லா நம்பர் 79. எஸ்.
இங்க இருந்து கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. உங்க வீட்டை சர்ச் பண்ணணும். எதுக்கு? ஒரு பொண்ணு கால் பண்ணிருந்துச்சு, நீங்க ஹாரஸ் பண்ணிருக்கீங்க. என் வீட்ல பொம்பளைங்களே இல்ல. போன் எப்படி வந்தது? என்ன பார்க்க தான் இந்த வந்தேன். அட்ரஸ்ல இருந்து தான் வந்துச்சு சார். பார்க்கவா? ஆமா. சரி, என்ன விஷயம்? உன்கிட்ட ஒன்னு சொல்லணும். வாரண்ட் இருக்கு சார். என்கிட்டயா? என்ன சொல்லணும்? சொல்லு. எனக்கு கான்ஸ்டபிள்ஸ் மேடம். நீ அங்க போ, நீ இப்படி போ. ஓகே மேடம். உங்க வீட்ல எத்தனை பேர் இருக்கீங்க சார்? வைஃபும் என் பையனும். வைஃப் பேரு? பிரியா. சோ ஸ்வீட் நேம். பிரியா மேடம் ஒரு தடவை கூப்பிடுறீங்களா? பிரியா மேடம், பிரியா மேடம். உங்க வைஃப உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்க வைஃப் எனக்கு கால் பண்ணாங்க, என்ன இங்க வர சொன்னாங்க. அவங்க ரொம்ப பயந்து போய் பேசினாங்க. உங்க வைஃப நீங்க ஹராஸ் பண்றீங்களாமே, சொல்லுங்க. மேடம், அவனை விட்டுறாதீங்க. அரெஸ்ட் பண்ணுங்க மேடம். மேடம் ப்ளீஸ் மேடம், அரெஸ்ட் பண்ணுங்க. மேடம் 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 அவனை கொன்னுடுங்க. மேடம் மனுஷனே ஜெய கொன்னுட்டா மேடம். மேடம் இவன் மேடம் கொன்னுடுங்க. அபி வா. ஏய் நில்லுங்க, நில்லுங்கன்னு சொல்றேன்ல. என்ன பயமுறுத்துறியா?
சுர சுரா அசுர சுர சுரா ஹர ஹர ஹரா அதிபயங்கரா சத 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 சதைகளும் கிழியுது நர 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 நரம்புகள் வெடியுது வேட்டையாடிடும் வேங்க இதை பாருடா வேட்டையாடாமல் விடாதீங்க பாருடா உலகம் நடுங்கும் மகாபலி ரத்தம் குடிக்கும் இவன் பசி பலமே பார்த்திட படையே நடுங்கும் ஓடு 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 ஓடிடா வீர 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 வீரம் இது பாருடா அரு 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 இதயத்தை அருடா என் கையில் நீயே அகப்பட்டாலே ஒரே ஒரு வெட்டில் வெட்டிடுவேன் நானே உன்னை ஓடி பிடித்தால் துண்டு துண்டாக வெட்டிடுவேன் வேட்டை நாயன வேட்டையாடிடுவேன் பிணமாய் நீங்கே பருந்துக்கு இரையாவாய் மனிதனே மிருகமாயானதை பாருடா இவனே யமனாய் உயிரை பறிப்பான் பிணமாய் நீங்கே பருந்துக்கு இரையாவாய் பட 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 படைகள் நடுங்கிடவே முடி 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 இங்கு முடிந்ததுவே உன் கதை இறைவன் உன்னை காப்பாற்றினார் உன் வீதியை முழித்து காட்டிடுவேன் இவன் ஆயுதத்தில் சிக்கிய உயிரே நீ எல்லாம் முடிந்திட மாயம் செய்திடுவார் இதயம் நடு நடுங்க உன்னை கதற விடுவான் இவன் தானோ வேட்டடா வேட்டடா இது வெறியாய் கொண்டவன் வேட்டடா ஆட்டம்டா ஆட்டம்டா இது முடிவில்லாத ஆட்டம்டா மனிதனே மிருகமாயானதை பாருடா இவனே யமனாய் உயிரை பறிப்பான் சுர சுர சுரா அசுர சுர சுரா ஹர ஹர ஹரா அதிபயங்கரா அக்கௌண்ட்டை செக் பண்ணிட்டே இரு இதெல்லாம் ஓகே சார் ஹலோ Hello. மேடம் ருச்சி ரெஸ்டாரண்டா யாருங்க இந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் இருக்காரா சொல்லுங்க ஒரு வாட்டி வருணுக்கு கொடுக்குறீங்களா அந்த மாதிரி யாரும் இங்க இல்லையே ப்ளீஸ் ரொம்ப அர்ஜென்ட் மேட்டர் மேடம் போனை வைங்க குட் ஈவினிங் சார் குட் ஈவினிங் டுடே கலெக்ஷன் இந்தாங்க சார் ஆக்சுவலி ஒரு பொண்ணு இப்போ ஃபோன் பண்ணாங்க சார் இந்த ரெஸ்டாரண்டோட ஓனர் வருண் இருக்காரான்னு யாருன்னு விசாரிச்சிருக்கலாம்ல அந்த பொண்ணோட நம்பர் நோட் பண்ணீங்களா இல்ல சார் அந்த பொண்ணு ஏதோ ப்ராப்ளம்ல இருக்கிறதா சொன்னா சார் ஓகே ஓகே இந்த ரெஸ்டாரண்ட் வருணோடது நான் வருணுக்கு கால் அவங்க வரும்னு தான் சார் சொன்னாங்க ஃபோன் பிஸியா இருக்கு ஓகே சார் நான் நேர்ல போய் பார்த்து இதை பேசிடுறேன் ஓகே சைலண்டா வா சீக்கிரம் வா ஐயோ சீக்கிரம்
பயப்படாத அபி. ப்ளீஸ் அக்கா, நான் இருக்கேன்ல. காப்பாத்தணும். இங்க இருந்து எப்படியாவது வெளியே போயிடு. சரியா? அபி. அதுக்கப்புறம் என்னாச்சு? என்ன நடந்துச்சுன்னு ஞாபகம் இல்ல தாத்தா. ஐயோ தங்கம், இங்க எப்படி வந்தோன்னு கூட தெரியாது தாத்தா. இப்போ எப்படி இருக்கீங்க? நீங்க இங்க அன்னைக்கு ரெசார்ட்ல இருந்து நீங்க கால் பண்ணதுக்கு அப்புறம் இங்க நிறைய பிரச்சனை நடந்துச்சு. என் ஃப்ரெண்டு சொன்னதுக்கு அப்புறம் தான் யோசிச்சேன், எனக்கு யாரு ரெசார்ட்ல இருந்து கால் பண்ண போறாங்கன்னு. அப்படி யோசிச்சு தான் நாங்க கிளம்பி வந்தேன். எவ்வளவு யோசிச்சோம் எனக்கு ஞாபகமே வரல. திடீர்னு ஒரு ஞாபகம் வந்தது. இன்னைக்கு நான் சந்தியாக்கு ரெசார்ட்ல நம்பர் கொடுத்திருந்தேன்ல, கண்டிப்பா அவ தான் கால் பண்ணியிருக்கணும். ஏதாவது ப்ராப்ளமா இருக்குமா, ஏதாவது நடந்திருக்குமான்னு. என்ன நடந்திருக்கும்னு ஒன்றும் புரியல. அப்புறம் தான் எங்க அக்காவுக்கு கால் பண்ணி கேட்டேன். அவங்க கிட்ட கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது நீங்க அந்த பெரிய வில்லால இருக்கீங்கன்னு. அங்க நான் வந்தேன், சுத்தி எல்லா இடத்துலயும் பார்த்தேன், யாரும் அங்க இருக்க மாதிரி தெரியல. கொஞ்சம் கொஞ்சமா யோசிச்சேன், கொஞ்சம் பயத்தோட தான் நான் உள்ளேயே வந்தேன்.
எனக்கு பயமும் டென்ஷனும் அதிகமாயிட்டே இருந்துச்சு. ஆனா உள்ள யாருமே இல்லை. சுத்தி பார்த்தோம், அங்க யாருமே இல்லை. டென்ஷன் தான் அதிகமாச்சு. சரி, இங்கேருந்து நம்ம கிளம்பலாமே நான் முடிவு பண்ணேன். அப்போதான் பக்கத்தில் ஒரு வில்லா தெரிஞ்சுது. யாராவது இங்கே இருப்பாங்களோன்னு ஒரு டவுட்டோட தான் அங்கே வந்தேன். சுற்றி சுற்றி பார்த்தேன், அங்கேயும் யாரும் இல்லை. உள்ளே வந்து பார்த்தேன், அங்கேயும் இருட்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருந்துச்சு. வீடு முழுக்க தேடினேன், ட்ரை பண்ணேன். நான் வீடு முழுக்க தேடி பார்த்தேன், ஆனால் வீட்டில் யாரும் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. ஐயோ சந்தியா, நீ எங்கே இருக்க? உன்னை பார்க்காம எனக்கு ரொம்ப டென்ஷனாகவே இருக்கு. உனக்கு என்ன ஆயிருக்குமோன்ற டென்ஷன் என்னை இன்னும் பதட்டப்படுத்திட்டே இருந்தது. 2 வருஷமா நான் உன் பின்னாடி சுற்றிட்டே இருந்தேன் சந்தியா. ஒவ்வொரு நிமிஷமும் என் கண் முன்னாடி நீ தெரிஞ்சுக்கிட்டே இருப்ப. உனக்கு என்ன ஆயிருக்குமோன்ற பயம் எனக்குள்ளே ஓடிட்டே இருந்தது. எங்கே சந்தியா இருக்க, நீ சீக்கிரம் வா. அப்படியே தேடிக்கிட்டு அந்த வீட்டில் இருந்து நான் வெளியே வந்தேன். அங்கே ஒரு மரத்தாண்ட ஒரு விஷயத்த பார்த்தேன். அதை பார்த்ததும் என் கண்ணை என்னால் நம்பவே முடியல. அப்போ என்ன பண்ணன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் உங்க எல்லாரையும் கூட்டிட்டு நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். ஆனா அதுல நிறைய பேர் இறந்துட்டாங்க. இதுல ஏன் அதிர்ஷ்டம் என்னன்னா, நீங்க உயிரோட இருக்கீங்க. என்னால உங்களை தான் காப்பாற்ற முடிஞ்சது. இதான் அங்க நடந்துச்சு. தேங்க்யூ so மச்ங்க. நமக்குள்ள தேங்க்ஸ் எதுக்கு? யாருமா இவரு? தாத்தா, இந்த விஷயத்தை பத்தி விவரமா சொல்றேன். டிஸ்சார்ஜ் ஆயிட்டு வீட்டுக்கு போயிடலாமா? ஆமா பாத்தியா அவங்க பாய் ஃப்ரெண்ட் எவ்வளவு ஷை டைப்பா இருக்காருன்ட்டு. ஐயோ பயப்படாதீங்க. என்னால நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க. என்ன மன்னிச்சிருங்க. மறுபடியும் இப்படி நடக்காது. என்ன நம்புங்க. போலாம் டாக்டர். அவரை பார்த்து நீங்க யாரும் பயப்பட தேவையில்லை. சார் என்ன சார் இது? டோன்ட் வரி. பிரெயின்ல புல்லட் இருக்கிறதுனால ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. நவ் ஹி இஸ் ஆல் ரைட். டாக்டர், உண்மையாவே அவர் மாறிட்டாரா? உண்மையா டாக்டர்? ஆமா, நிஜமாவே மாறிட்டாரு. உங்க பதட்டம் எனக்கு புரியுது. அவரோட ப்ராப்ளம் கொஞ்சம் சிவியர் தான். ஆனா இப்போ அவர் குணமாயிட்டாரு. கம்ப்ளீட்டா கியூர் ஆயிட்டாரு. Oh my god. இதுக்கப்புறம் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் நீங்க இல்லை. சொல்றது உண்மையா டாக்டர்? நிஜமா தான் சொல்றேன். அவர் இப்போ முழுசா குணமாயிட்டாரு. ஆனா அவரை பார்த்தாலே என்னோட இதயம் படபடன்னு ஆகுது சார். ரொம்ப பயமுத்துறானே நம்மள. நிஜமாவே மாறிட்டானா இவன்? லெட்ஸ் கோ. சரி போலாம். Enemies. Hara 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 Ati Bhayankara Sara 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 Netturu dukera Bira 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 Katturu dusera Veta kumari di
మించిన మృగమిది కనరా వేటే వేయక వదలదు పదరా బలినే మించిన మహాబలి కలినే మించిన ఆకలి సవాలు చూడగా శివాలు ఎత్తు